Hello guys, welcome to our channel. This is chapter 5 acceptance of deposits. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெபாசிட்ஸ்னா என்ன, எதுலாம் டெபாசிட்ஸ், எதுலாம் நாட் டெபாசிட்ஸ், அண்ட் டெபாசிட்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கணும்னா என்னென்ன ரூல்ஸ், மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும்னா என்ன ரூல்ஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ், இந்த மாதிரியான ப்ராவிஷன்ஸ்லாம் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். திஸ் சாப்டர் கன்சிஸ்ட் ஆஃப் செக்ஷன் 73, 74, 76 அண்ட் 76A. இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபாசிட்னா என்ன அப்படின்னா, டெபாசிட்னா எனி ரெசிப்ட் ஆஃப் மணி. இட் கேன் பி அ எனி receipt of money by way of deposit or loan or in any other form. லோன் கூட டெபாசிட் தான். சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் லோனுமே வில் பி கன்சிடர் அஸ் அ டெபாசிட். அது என்னென்ன மாதிரியான லோன்ஸ் அதெல்லாம் வில் see later. But does not include such categories of amount as may be prescribed in consultation with RBI. RBI சொல்ற அமௌண்ட்லாம் டெபாசிட் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க கொடுக்கல. ஸோ then it includes any money received by way of deposits, loan or in any other form. Repayment of deposit is time bound. Time bound in the sense அந்த particular time period குள்ள அந்த டெபாசிட்டோட time period என்னவோ அதுக்குள்ள we need to pay off the deposit. It can be secured or unsecured. Deposit may as like debentures, deposit may it can be a secured debenture, secured deposit or unsecured deposit. Then it may be accepted in joint names not exceeding 3 persons. எப்படி ஒரு ஷேர் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, டிபெஞ்சருக்கு ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி டெபாசிட்டுக்குமே ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கலாம், பட் நாட் எக்ஸீடிங் த்ரீ பர்சன்ஸ். தென் depositor may nominate any other person at any time. Every deposit should be repaid with interest. டெபாசிட்டுக்கு interest is a must. Then a private company can accept deposits from its members only. ஒரு private company எப்படி பப்ளிக் கிட்ட இருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு private company மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் டெபாசிட்ஸ் ரைஸ் பண்ண முடியும். பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. But a public company as like shares, a public company can accept deposit from its members and also from public கிட்ட இருந்தும் மணி கலெக்ட் பண்ணலாம், மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணலாம். பட் ஷேர் கேபிட்டலுக்கு வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது, இவ்வளோ இந்த பப்ளிக் கம்பெனி தான் ரைஸ் பண்ண முடியும். பட் டெபாசிட்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எல்லா பப்ளிக் கம்பெனியுமே பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம எலிஜிபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பத்தி வில் see detailed in later. Then secure deposit. Secure deposits na it should be fully secured. Suppose அந்த டெபாசிட்டோட வேல்யூ 10 lakh, அந்த அசெட்டோட வேல்யூ 7 lakh தான் இருக்குன்னா, இட் இஸ் 7 lakh இருக்கிற ஒரு அசெட்ல செக்யூர் பண்ணிருக்காங்க. பட் த வேல்யூ ஆஃப் டெபாசிட் இஸ் 10 lakh. ஆனா அந்த அசெட்டோட வேல்யூ 7 lakh தான் இருக்கு அப்படின்னா இட் வில் பி அன் அன்செக்யூர்டு. ஏன் அப்படின்னா பார்ட்லி தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கிற 3 lakhsக்கு செக்யூர் பண்ணல. ஸோ லா என்ன சொல்லுது அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அன்செக்யூர்ட் டெபாசிட். ஃபுல்லி செக்யூர்ட். இப்போ 10 lakh இருக்குன்னா அசட்டோட வேல்யூ மினிமம் 10 lakh இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் மினிமம் 10 lakh இருந்தால் தான் இட் வில் பி அ செக்யூர்ட் டெபாசிட். ஃபுல்லி செக்யூர்ட் பை கிரியேட்டிங் சார்ஜ் ஆன் த டேஞ்சிபிள் அசெட். இன்டேஞ்சிபிள் அசெட்ஸில் வி கேனாட் create a charge. We cannot create a charge on the intangible assets. Only tangible assets la mattumda we can create a charge. And then unsecured deposits, partial or no security made. Partial security பண்ணியிருந்தாலுமே it will be treated as an unsecured deposit. Then amount not considered as deposit. எதெல்லாம் deposit இல்லை அப்படின்னா, first point is related to our government, Indian government. Any amount received from the Indian government like central government, state government, local authority, any statutory authority or any other source. If the money is received from any other source but the repayment is guaranteed by the central government or state government, central government or state government அந்த பேமெண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா that will also be not treated as a deposit.
Then next point வந்து amount received from foreign government, like foreign governments, foreign or international banks, foreign governments owned development financial institutions, foreign expert credit agency, foreign collaborative, foreign bodies corporate and foreign citizens, and then foreign authorities are persons residing outside India, persons resident outside India, even multilateral financial institutions like International Financial Corporation, Finance Corporation, Asian Development Bank, Commonwealth Development Corporation, International Bank for Industrial and Financial Reconstruction. If you are getting money from any of these corporations, that is not a deposit. So first one from Indian government, second one from foreign government. Next வந்து banking company. Money received from any banking company is not a deposit. It can be a State Bank of India. It can be any other notified banking institution. It can be any other scheduled bank. Even money received from a scheduled bank is not a deposit. It can be a corresponding new bank. Corresponding new bank na என்ன அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைசேஷன் பண்ணும்போது சில பேங்க்ஸ் வந்து பிரைவேட்டா இருந்ததை அதை பப்ளிக்கா மாத்தினாங்க. நேஷனலைசேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணி அதை பப்ளிக் பேங்கா மாத்தினாங்க, பப்ளிக் செக்டரா மாத்தினாங்க. ஸோ இந்த பிரைவேட் டு பப்ளிக்கா மாறுதுல, இந்த பேங்க்ஸை தான் கரஸ்பாண்டிங் நியூ பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரஸ்பாண்டிங் நியூ பேங்க்னா நத்திங் பட் பிரைவேட் டு பப்ளிக்கா நேஷனலைசேஷன் பண்ணும்போது மாத்தின கம்பெனிஸ் தான் கரஸ்பாண்டிங் நியூ பேங்க். தென் எனி கோஆபரேட்டிவ் பேங்க் that will not be treated as a deposit, and any amount received as a loan or financial assistance, if that loan is from any public financial institution or any regional financial institution or any insurance company, even insurance company ல இருந்து வர்ற money கூட will not be treated as a deposit. Bank, insurance company, PFI, public financial institution, இதெல்லாம் will not be treated as a deposit. Then amount received against issue of commercial paper. Commercial paper na என்ன அப்படின்னா it is a short term loan. ஷார்ட் டேர்ம் லோனுக்காக இஷ்யூ பண்ற ஒரு செக்யூரிட்டி தான் கமர்ஷியல் பேப்பர். திஸ் வில் பி அன்செக்யூர்ட். மோஸ்ட்லி கமர்ஷியல் பேப்பர் வில் பி அன்செக்யூர்ட். ஸோ ஷார்ட் டேர்ம்க்கு இஷ்யூ பண்ற இந்த கமர்ஷியல் பேப்பர் அதுலேருந்து வர அமௌண்ட் எல்லாம் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்டர் கம்பெனி டெபாசிட்ஸ், அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்குற டெபாசிட், அதெல்லாம் will not be treated as a deposit. Then any amount received and held towards subscription to any securities. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அப்ளிகேஷன் மணி வாங்குவாங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் சாப்டர்ல பார்த்தோம். தட் இஸ் சாப்டர் நம்பர் 3. ஆமா, சாப்டர் நம்பர் 4ல பார்த்தோம். என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் மணி வாங்குச்சு அப்படின்னா அந்த கம்பெனி தே நீட் டு கீப் த அப்ளிகேஷன் மணி இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். கரெக்டா? தட் அப்ளிகேஷன் மணியை வந்து செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். ஒன்ஸ் அந்த இஷ்யூ எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தே வில் டேக் த அப்ளிகேஷன் மணி, அதை வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணல அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ற வரைக்கும் திஸ் அப்ளிகேஷன் மணி வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். அது வந்து இட்ஸ் நாட் அ டெபாசிட். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. சப்போஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். தட்ஸ் ஃபைன். சப்போஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணல அப்படின்னா தே நீட் டு ரீஃபண்ட் த மணி வித்தின் 16 days. சப்போஸ் 16 daysல மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணல, அலாட்மெண்ட் பண்ணல, வித்தின் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணி 60 daysல, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணி 60 daysக்குள்ள அவங்க அலாட்மெண்ட் பண்ணல அப்படின்னா தட் மணி ஷுட் பி ரீஃபண்டட். அந்த 16 daysக்கு அப்புறம் வித்தின் 15 days they need to refund the amount. 15 daysக்குள்ள அவங்க ரீஃபண்ட் பண்ணணும். சப்போஸ் 15 daysக்குள்ள ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா this application money will be treated as a deposit. Otherwise it is not a deposit. அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணி 60 daysக்குள்ள அலாட்மெண்ட் பண்ணும். அப்படி 60 daysக்குள்ள பண்ணல அப்படின்னா 15 daysல ரீஃபண்ட் பண்ணும். 15 daysல ரீஃபண்டும் பண்ணல அப்படின்னா this will be treated as a deposit.
It is clarified by way of explanation that if the security for which application money or advance for such securities was received cannot be allotted within 60 days. 60 daysல allot பண்ண முடியல அப்படின்னா from the date of receipt of application money or advance for which such securities and such application money or advance is not refunded to the subscribers within 15 days from the date of completion of 60 days. 60 daysல இருந்து 15 daysக்குள்ள if they are not refunding the money back to the shareholders, then such amount will be treated as a deposit. That will be treated as a deposit. Then any adjustment of the amount for any other purpose shall not be treated as a refund. Refund இல்லாம அந்த மணியை எடுத்து வேற ஏதோ பண்றாங்க, பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா இஷ்யூ பண்ணாங்க, அந்த மாதிரி வேற எந்த பர்பஸ்க்காக அந்த மணியை யூஸ் பண்ணாலும் that will not be treated as a refund. Then any amount received from a person who is at the time of director, அதாவது at the time of receipt he should be a director, at the time of receipt he should be a director. அதுக்கப்புறம் even if he is not a director that is not an issue, but at the time of receipt அந்த மணியை வாங்கும்போது he should be a director. Director of the company here means public company and private company. Director of a public company or private company or a relative of a director of a private company. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து டைரக்டர்ட்ட இருந்து மணி வாங்குது அப்படின்னா இட் இஸ் நாட் அ டெபாசிட் ப்ரொவைடர். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா இட் இஸ் நாட் அ டெபாசிட். சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர், ஒரு டைரக்டரோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து மணி வாங்குறாங்க அப்படின்னா அது டெபாசிட்டா அப்படின்னா பிரைவேட் கம்பெனிக்கு தட் இஸ் நாட் அ டெபாசிட், பப்ளிக் கம்பெனிக்கு தட் இஸ் த டெபாசிட். ரெக்வயர் டு அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன அப்படின்னா தே நீட் டு furnish a declaration, ஒரு declaration கொடுக்கணும் that அந்த மணி வந்து is not, that amount is not being given out of funds acquired by him by borrowing or accepting loans or deposits from others, and the company shall disclose the details of the money so accepted in the board's report. என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டைரக்டரோ அந்த ரிலேட்டிவோ கொடுக்குற மணி is not given out of the funds of borrowed from any other person. அதாவது இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணி இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி அதை அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் வில் பி அ டெபாசிட். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் அ டெபாசிட். ஸோ இங்க வந்து ஒரு சின்ன டேபிள். ஸோ டெபாசிட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். மணி ரிசீவ் ஃப்ரம் டைரக்டர். பப்ளிக் கம்பெனியா இருந்தா இட் இஸ் அ டெபாசிட்டானா நோ இட் இஸ் நாட். பிரைவேட் கம்பெனிக்கும் இட் இஸ் நாட் அ டெபாசிட். ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர். பப்ளிக் கம்பெனி ஒரு ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கினா இட் இஸ் அ டெபாசிட்டா இல்லையா? எஸ் இட் இஸ் அ டெபாசிட். தென் அதே மாதிரி ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர், ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த டைரக்டரோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணா தட் இஸ் அ டெபாசிட்டா இல்ல நாட்டா? நோ இட் இஸ் நாட் அ டெபாசிட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஸோ இந்த சாப்டர்ல ஆக்சுவலி முக்கியமான ப்ராவிஷன்ஸ்னா இதுதான், விச் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேர்டிங்ஸுமே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட், அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஹி ஷுட் பி அ டைரக்டர். அப்படி இல்லை அப்படின்னா தட் இஸ் அ டெபாசிட். தென் எனி அமௌண்ட் ரைஸ்ட் பை இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் பத்தி சொல்றாங்க. சப்போஸ் பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஃப் தே ஆர் செக்யூர்ட் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா ஒரு அசெட் இருக்கு, அந்த அசெட்டோட வேல்யூ வந்து 50 crores. அந்த கம்பெனி வந்து டெபாசிட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு டெபாசிட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 20 crores-க்கு ஒரு டெபாசிட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 20 crores-க்கு இந்த 50 crores அசெட்ல சார்ஜ் கிரியேட் பண்றாங்க. மீதி இந்த அசெட்ல மீதி 30 crores இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னா இன்னொரு 25 crores-க்கு இன்னொரு செக்யூரிட்டி இதே அசெட்ல கிரியேட் பண்றாங்க. ஸோ 45 crores வந்து செக்யூரிட்டி இந்த ஒரு அசெட்ல கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த 20 crores டெபாசிட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த கம்பெனி வந்து வைண்டிங் அப் ஆகுது அப்படின்னா இந்த 50 crore அசெட்டை செல் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதுல அந்த மணி, சப்போஸ் இந்த அசெட்டை செல் பண்ணதுக்கு அப்புறம்
40 crores கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். 40 crores தான் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 20 crore இந்த டெபாசிட் ஃபர்ஸ்ட் சார்ஜ் கிரியேட் பண்ற டெபாசிட்க்கு 20 crores கொடுத்துருவாங்க. மீதி எது இருந்தாலும் மீதி இருக்கிறது தான் இந்த செகண்ட் சார்ஜ் இருக்குல்ல, இந்த அசெட்டுக்கு இந்த டெபாசிட்டுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் கிரியேட் பண்ணவங்களுக்கு 20 crores கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 20 crores தான் அந்த செகண்ட் சார்ஜ் கிரியேட் பண்ண அந்த டெபாசிட்டுக்கு போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசட்டை செல் பண்றது, செக்யூரிட்டி கிரியேட் பண்ணியிருக்க அந்த அசட்டை செல் பண்றதுல இருந்து வர்ற மணியை ஃபர்ஸ்டா யாருக்கு கொடுக்குறாங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆர் அ சார்ஜ் ரேங்கிங் பரிபாசோ வித் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆன் எனி அசட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரேங்கிங் பரிபாசோ அப்படின்னா ரேங்கிங் ஈக்குவலி வித் ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா இன்னொரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் தான், தட் இஸ் ப்ரொபோர்ஷனேட்லி இருக்கணும். சப்போஸ் இன் திஸ் கேஸ் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னா திஸ் 40 crores வில் பி ப்ரொபோர்ஷனேட்லி, அந்த 40 crores ப்ரொபோர்ஷனேட் பண்ணி ரெண்டு பேருக்குமே கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரேங்கிங் பரிபாசு வித் அ ஃபர்ஸ்ட் சார்ஜ். எக்ஸ்க்ளூடிங் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல வி கேன் நாட் கிரியேட் அ செக்யூரிட்டி. அப்படி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல செக்யூரிட்டி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர் ஆர் பாண்ட்ஸ். Hope you understood the point. So bonds and debentures secured by a first charge are a charge ranking paribasu with the first charge on any asset except intangible assets. It will not be treated as a deposit. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா bonds and debentures compulsorily converted into shares within 10 years. It should be a compulsory conversion. It should not be an optional conversion. Optional conversion இருந்தது அப்படின்னா சில பேர் கன்வெர்ட் பண்ணுவாங்க, சில பேர் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ கம்பல்சரி கன்வர்ஷன் அண்ட் வித்தின் 10 years. 10 yearsக்கு மேல இருந்துச்சுன்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். 10 yearsக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். தென் இன்னொன்னு அதே மாதிரி பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தான். பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஷால் நாட் எக்ஸீட் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் அசெட்ஸ் as assessed by the registered valuer. இந்த அசெட்டோட வேல்யூக்கு கம்மியா தான் பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸோட வேல்யூ இருக்கணும். சப்போஸ் இந்த அசெட்டோட வேல்யூக்கு அதிகமா இருந்ததுன்னா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் as a secured deposits. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டிங் டு டிபெஞ்சர்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ். நம்ம அங்க பார்த்தது கன்வெர்டபிள், கம்பல்சரிலி கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ். இங்க பாக்குறது நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் நாட் கான்ஸ்டியூட்டிங் அ சார்ஜ் அண்ட் லிஸ்டட். மெயின் கண்டிஷன் என்னன்னா இட் should not have any charge and it should be a லிஸ்டட் டிபெஞ்சர்ஸா இருக்கணும். ஆன் எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா செக்யூர்டு பாண்ட்ஸ், செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ்க்கு எக்ஸாம்ஷன் பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம்னா கம்பல்சரிலி கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் நாட் செக்யூர்டு, நாட் கான்ஸ்டிடியூட்டிங் சார்ஜ் அப்படின்னா நாட் செக்யூர்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நான் ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அந்த டேபிள் நம்ம பார்க்கலாம். ஐயோ, I'll show you the table in the last. அந்த டேபிள் நான் கடைசியா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அந்த டேபிள் நான் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன். Then next point எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க கம்பெனி, நாட் எக்ஸீடிங் ஹிஸ் ஆனுவல் சேலரி. சப்போஸ் இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் ஹிஸ் ஆனுவல் சேலரி இட் இஸ் a deposit. It should not be exceeding his annual salary in the nature of a non-interest bearing security. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். non-interest bearing security, interest bearing securityயா இருந்துச்சு அப்படின்னா it will be treated as a deposit. And the next condition, non-interest bearing amount received and held in a trust. என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி
அந்த ட்ரஸ்டியா ஒருத்தருக்கு ட்ரஸ்டியா இன்னொரு கம்பெனிக்கு ட்ரஸ்டியா நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் அமௌண்ட்டை வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ஃபார் தட் கம்பெனி பட் ஃபார் சம்மோன் எல்ஸ், இன்னொருத்தங்களுக்காக இன்னொரு கம்பெனிக்காக ஃபார் சம் அதர் கம்பெனி ட்ரஸ்டியா ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் அமௌண்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். தென் நெக்ஸ்ட் கண்டிஷன், amount received in the course of or for the purpose of business. பிஸ்னஸ்க்காக ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா that will also not be treated as a deposit. For example, advance for the supply of goods, goods supply பண்றதுக்காக advance வாங்குறது, that advance will not be treated as a deposit provided such advance is appropriated within 365 days. அதாவது 1 இயர்க்குள்ள அந்த அட்வான்ஸை சப்ளை அகைன்ஸ்டா, அதாவது அந்த சப்ளைல அப்ராப்ரியேட் பண்ணிக்கும். அதாவது என்ன சொல்றது, அந்த சப்ளை 365 டேஸ்க்குள்ள நடந்திருக்கணும். அந்த அட்வான்ஸ் should be appropriated for that particular supply. அப்படி இல்ல 365 டேஸ்க்குள்ள நடக்கல அப்படின்னா it will be treated as that advance will be treated as a deposit. அதே மாதிரி அட்வான்ஸ் which is subject matter of any legal proceedings. ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்காக அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 365 டேஸ் அப்படிங்கிறது will not be applicable. அந்த கேஸ்ல எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் it will not be treated as a deposit. Then next point, advance in connection with the consideration for any for an immovable property. ஒரு immovable propertyக்காக அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா that will not be treated as a deposit. இங்க வந்து immovable property, not for movable property. immovable propertyக்காக வாங்கினா it will not be treated as a deposit. அதே மாதிரி security deposit for the performance of contract. செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கும் அட்வான்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அட்வான்ஸ்னா என்ன, செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன அப்படின்னா, அட்வான்ஸ்னா சப்போஸ் அந்த கான்ட்ராக்டோட கன்சிடரேஷன் 50 லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 50 லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அட்வான்ஸ் சப்போஸ் 10 லேக்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மீதி தட் கம்பெனி வில் பி பேயிங் 40 லேக்ஸ் தான் அந்த கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. அதே இது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் பிளஸ் திஸ் அட்வான்ஸ், அதாவது அட்வான்ஸோட இன் அடிஷன் டு த அட்வான்ஸ் தே மைட் பி ரெக்வயர்ட் டு பே லைக் 3 லேக்ஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 லேக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா இந்த 3 லேக் வந்து they will get it in return. அதாவது சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட்ல ஏதாவது டிஃபால்ட் பண்றாங்க ஆர் சப்ளை பண்ற குட்ஸ்ல ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா இந்த 3 லேக்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இந்த 3 லேக்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இட் இஸ் லைக் அ செக்யூரிட்டி ஃபார் த பர்டிகுலர் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இது வந்து ஒரு ஷூரிட்டி அமௌண்ட், செக்யூரிட்டி அமௌண்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் எதுவும் டிஃபால்ட்டும் இல்லை, எதுவும் டேமேஜ் அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்னா அந்த 3 லேக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் த கம்பெனி, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ எனி செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். அதே மாதிரி அட்வான்ஸ் ரிசீவ்ட் அண்டர் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்காக அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் தட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். இட் ஷுட் பி ஃபார் சப்ளை ஆஃப் கேபிட்டல் குட்ஸுக்காக இருக்கணும். Then advance for providing future servicesக்காக அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபியூச்சர் சர்வீசஸ்னா என்ன, லைக் அ வாரண்டி ஆர் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அதுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க as per written agreement. பட் என்ன ஒரு கண்டிஷன்னா that period does not exceed as per the common business practice or 5 years whichever is less. சப்போஸ் இன் காமன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்ல அந்த கான்ட்ராக்டே 1 இயர்க்கு தான் போடுவாங்க. பட் அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். அந்த காமன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் என்னன்னா 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் whichever is less. சப்போஸ் த காமன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் வந்து 8 இயர்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் தான் லெஸ். அந்த கம்பெனி 5 இயர்ஸ்க்குள்ள கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் ரிசீவ்ட் அண்ட் அஸ் அலவுட் பை த செக்டரல் ரெகுலேட்டர். இது என்ன அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, பிராட்பேண்ட் கிளைம்.
ஒரு 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 கஸ்டமர் வந்து புதுசா பிராட்பேண்ட் கிளைம் அப்ளை பண்றாங்க அப்படின்னா தே நீட் டு கிவ் அ செக்யூரிட்டி டெபாசிட் ஆர் அட்வான்ஸ் மாதிரி தே நீட் டு கிவ். அந்த அட்வான்ஸ் வந்து கலெக்ட் பண்றது ஷுட் பி அலௌட் allowed by any sectoral regulator. அந்த பிராட்பேண்ட் கிளைம் பண்றது இஸ் அலௌட் பை த ஆக்ட். அவங்களுக்கு வந்து அண்டர் லா இட் இஸ் அலௌட். சப்போஸ் அப்படி அட்வான்ஸ் ரிசீவ் அண்ட் இட் இஸ் அலௌட் பை த செக்டரல் ரெகுலேட்டர்னா இட் இஸ் நாட் அ டெபாசிட். சப்போஸ் அந்த அட்வான்ஸ் ரிசீவ் பண்றது இட் இஸ் நாட் அலௌடு ஆர் அதுக்கு ஒரு ப்ராவிஷனே இல்லை, அந்த ஆக்ட்ல ப்ராவிஷன் இல்லை அப்படின்னா இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அட்வான்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் டுவர்ட்ஸ் பப்ளிகேஷன் லைக் மேகசின்ஸ் அந்த மாதிரியான பப்ளிகேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணுறது இஸ் நாட் அ டெபாசிட். தென் இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே இப்போ நம்ம பார்த்தோம்ல A to G, இந்த எல்லா பாயிண்ட்டுமே இஃப் தே பிகம் ரீஃபண்டபிள், சப்போஸ் அந்த ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா வித்தின் 15 days அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணும். சப்போஸ் 15 daysக்குள்ள அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா இட் ஷால் பி டீம் டு பி அ டெபாசிட். இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். ஸோ திஸ் இஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எனி அமௌண்ட் brought in by the promoter brought in by the promoter by way of unsecured loan. It should be an unsecured loan. Secured loan இருந்ததுன்னா it will be treated as a deposit in pursuance of a stipulation of any lending financial institution or a bank. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனியா இருக்கு XYZ லிமிடெட்னு வச்சுக்கலாம். இட் இஸ் அ நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பேங்க் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 10 crores லோன் தேவைப்படுது ஃபார் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீயே ஒரு நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனி, உன்னை நம்பி நான் எப்படி பணம் கொடுக்கறது, உன் ப்ரொமோட்டரும் எதுவுமே கொடுக்கல, ஸோ ஃபர்ஸ்ட் உன் ப்ரொமோட்டர் ஒரு 2 crores கொடுக்கட்டும், உன் ப்ரொமோட்டர் உன் கம்பெனியை நம்பி கொடுத்தாதான் நான் உன்னை நம்பி கொடுக்க முடியும். ஸோ உன் ப்ரொமோட்டர் வந்து ஒரு 2 crores கொடுத்தான்னா நான் ஒரு 8 crores கொடுக்குறேன். ஆர் அந்த மாதிரி ஒரு பேங்க்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டிஷன் போடுறாங்க. அதனால ஒரு ப்ரொமோட்டர் இஸ் கிவிங் மணி, ப்ரொமோட்டர் இஸ் கிவிங் லோன் டு த கம்பெனி in pursuance of the stipulationனா இந்த மாதிரி conditions of any lending financial institution or a bank. ஒரு பேங்கோ ஆர் எனி அதர் லெண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க போடுற கண்டிஷன்ஸ்க்காக ப்ரொமோட்டர் மணி கொடுத்துருக்காரு அப்படின்னா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட் ப்ரொவைடர். சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா த லோன் இஸ் brought because of the stipulation. அந்த ஸ்டிப்புலேஷனுக்காக தான் அந்த லோனே ப்ரொமோட்டர் கொடுத்துருக்கணும். தென் இட் இஸ் ப்ரொவைடட் பை த ப்ரொமோட்டர் ஆர் பை தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் பை போத். ப்ரொமோட்டர் இல்லைன்னா அவரோட ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கணும். வேற யார்கிட்ட இருந்தும் he should not be getting that amount. Then exemption shall be available only till the loan are repaid and not thereafter. அதாவது அந்த லோன் ரீபே, இந்த பேங்க் லோன் இருக்குல்ல, இந்த பேங்க் லோன் ரீபே பண்ற வரைக்கும் தான் இதுக்கு எக்ஸம்ஷன். ஒன்ஸ் இதை ரீபே பண்ணிட்டாங்கன்னா எக்ஸம்ஷன் கிடையாது. இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். Then any amount accepted by a nidhi company, it will not be treated as a deposit. Then subscription in respect of a chit fund la subscription collect பண்றதும் is not a deposit. அதே மாதிரி collective investment scheme la subscription collect பண்ணாலும் that will not be treated as a deposit. Then startup company, in case of a started company 25 lakhs or 25 lakh rupees or more, it's minimum 25 lakh rupees, 25 lakh rupees or more by a startup company. ஒரு startup company 25 lakh rupees or more by way of convertible note. Convertible note na convertible into equity shares, repayable within a period not exceeding 10 years in a single tranche na in a single transaction from a person. ஒரு பர்சன் கிட்ட இருந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல 25 lakh rupees ஆர் மோர் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா தட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அண்ட் தட் இஸ் அ கன்வெர்டபிள் நோட் அண்ட் த பீரியட் இஸ் நாட் எக்ஸிடிங் 10 years. If all these conditions are fulfilled, then it will not be treated as a deposit. Suppose single transaction இல்லாம 2 டிரான்சாக்ஷன்ல கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா it will be treated as a deposit. Then
Any amount received by a company from alternative investment funds, domestic venture capital funds, infrastructure investment trusts, real estate investment. So in the real estate investment trust, mutual funds registered with the SEBI will not be treated as a deposit. ஸோ அடுத்து நம்ம வந்து டெபாசிட்டரோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். டெபாசிட்டர்னா என்ன அப்படின்னா, the person who deposit money into the bank, sorry, into the company, who gives money to the company is the depositor. Any member of a private company or public company who has deposited money. Any person not a member who has deposited a money with a public company. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெம்பர் டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் கம்பெனிலையும் பண்ணலாம், பிரைவேட் அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து மெம்பர் கிட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், பிரைவேட் கம்பெனியோ பப்ளிக் கம்பெனியோ அதோட மெம்பர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். பட் எனி அதர் பர்சன் ஹூ இஸ் நாட் அ மெம்பர் இல்லாம வேற ஏதோ ஒரு பர்சன் லைக் ஃப்ரம் த பப்ளிக் தே ஆர் கெட்டிங் த டெபாசிட்னா ஒன்லி பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்க முடியும். இது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தாச்சு. ஸோ எல்லா பப்ளிக் கம்பெனியுமே பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க முடியாது. எலிஜிபிள் கம்பெனிஸ் மட்டும்தான் பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ண முடியும். எலிஜிபிள் கம்பெனினா என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி அ பப்ளிக் கம்பெனி. எலிஜிபிள் கம்பெனி இஸ் அ பப்ளிக் கம்பெனி whose net worth is not less than 100 crores. அதாவது it should have net worth of minimum 100 crores or turnover of minimum 500 crores. At 100 crore net worth or இல்லைன்னா 500 crore turnover இருந்தால் தான் ஒரு பப்ளிக் கம்பெனி பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும். Then they need to pass a special resolution. The same need to be registered with a registrar, and the ordinary resolution is sufficient if accepting deposit within the limit. அந்த லிமிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணல, ஸோ அதை விட்டுறலாம். தென் நெட்ஒர்த்னா என்ன அப்படின்னா, திஸ் டெஃபனிஷன் இது வந்து இந்த டெஃபனிஷன் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாப்டர் நம்பர் 1. நான் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெட்ஒர்த் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நெட்ஒர்த்னா அந்த லால சாப்டர் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட்ஒர்த் மீன்ஸ் த பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் plus reserves out of profit கிரியேட் பண்ண ரிசர்வ்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணும். ஸோ ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்லாம் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் வந்து அந்த அசட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால வர்ற ரிசர்வ், அது வந்து இட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஒன்லி ரிசர்வ்ஸ் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் பிளஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். plus or minus debit or credit balance of the P&L account. Credit balance na include பண்ணும், debit balance na less பண்ணும். Then less accumulated losses, deferred expenditure, miscellaneous expenditures, written off. இதெல்லாம் less பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது தான் net worth of the company. Then turnover na nothing but P&L அக்கௌண்ட்ல இன்கம்னு எவ்வளோ காட்டுறாங்களோ தட் இஸ் த டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி. தென் இந்த ப்ராவிஷன்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராவிஷன்ஸ் தான். ப்ராஹிபிட்டிவ் ப்ராவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நத்திங் பட் அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் எந்த கம்பெனியுமே டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது அன்லஸ் இட் ஃபாலோஸ் த மேனர் provided under the chapter 5. chapter 5ல சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம எந்த கம்பெனியும் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. தென் exempted company. What are the companies exempted? Following are the exempted company to which deposit provisions are not applicable: banking company, non-banking financial companies, housing finance company, and not any other company notified by the central government. For all these companies, these deposit rules provisions are not applicable. Then provisions regarding acceptance of deposits from members. இது பார்க்கறதுக்கு முன்னாடி will have a small recap. ரொம்ப சின்ன சாப்டர் தான், பட் இதுல ரொம்ப முக்கியமானதே வாட் ஆர் ஆல் டெபாசிட்ஸ், வாட் ஆர் நாட் டெபாசிட்ஸ், இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராவிஷன்ஸ். அது மட்டும் நல்லா பார்த்துட்டிங்கனாலே இதில் கொஸ்டின்ஸ் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ டெபாசிட்னா என்னன்னு பார்த்தோம்.
deposit na any receipt of money. It can be a deposit, even it can be a loan or any other form. The deposit is a time bound and it can be secured or unsecured, and joint deposit அதாவது deposit in joint names can be accepted but not exceeding 3%. Not exceeding 3%. A depositor may nominate any other person at any time. Then every deposit should be repaid with interest. Can be made premature repayment can be made. இந்த premature repayment பத்திலாம் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கும்போது will see. Then a private company can accept deposits from its members only, but a public company can accept deposits from its members as well as from the public if it is a eligible company. Then if it is fully secured, then only it is a secure deposit. If it is partially secured, or if it is not secure, it is an unsecured deposit. Amount which are not considered deposit: amount received from our Indian government, amount received from the foreign governments, and then amount received from any banking institute, then amount received from insurance company, any financial institute, public financial institute, or any other regional financial institute, scheduled banks. If we are receiving money from any of these, it is not a deposit. Then amount received against the commercial paper and intercompany deposits, these are not deposit. And amount received and held towards subscription to any securities like the share application money, these are all not deposit, provided it is allotted within 60 days. If it is not allotted within 60 days, and the repayment should be made within 15 days. If the repayment is also not done within 15 days, then that amount will be treated as a deposit. Any adjustment of the amount for any other purpose shall not be treated as a refund. Amount received from the director. At the time of receipt, he should be a director of the company. If in case of public company, if it is receiving any money from the director, it is not a deposit. If it is a public company and it is receiving money from the relative of a director, if it is a public company and it is receiving money from the relative of a director, then it is a deposit. It is a deposit. And if it is a private company, it is receiving money from directors as well as relative of director, it is not a deposit. However, that relative or the director need to give a declaration. What declaration? That the money is not given out of funds acquired by him by borrowing or accepting loans. அதாவது வேற ஒருத்தவங்ககிட்ட இருந்து லோனோ வேற டெபாசிட்டோ வாங்கி இந்த கம்பெனில கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். This point we will see in the last we'll see. Then any amount from the employee not exceeding his annual salary as a non-interest bearing security deposit. In interest bearing security deposit, it will be treated as a deposit. If it is non-interest bearing and not exceeding annual salary, it will not be treated as a deposit. Then non-interest bearing amount held interest, it will not be treated as deposit. And any advance for the supply of goods, if the advance is appropriated within 365 days, it is not a deposit. For legal proceedings, the time limit of 365 days will not be applicable. Then advance against consideration for an immovable property, it should be an immovable property, not a movable property. Then security deposits for the performance of contract, and advance received against long term projects for capital goods, it should be for capital goods, for supply of capital goods except those covered under item B. அதாவது immovable property தவிர வேற எந்த capital goods ஆவனா இருக்கலாம். Then advance against provision of future services, it can be a warranty or maintenance contract, but provided it should be a written agreement, and provided the period should not exceed common business practice of 5 years, whichever is less. Common business practice or 5 years, whichever is less.
it will not be treated as an deposit. Then advance received and allowed by sectoral regulator, it will not be treated as deposit. And advance for subscription towards publication. If suppose if these monies are becoming refundable by any reason, if it is becoming refundable, that refund should be made within 15 days. That refund should be made within 15 days. If the refund is not made within 15 days, that amount will be treated as a deposit. For this condition is applicable for all of this amount A to G. Then any amount brought in by the promoter as a reason because of the stipulation of any lending or financial institution. Any lending financial institutions or a bank, and it is an unsecured loan, it will not be treated as a deposit, provided these three conditions should be met. What are the conditions? Because of the loan is brought because of the stipulation and provided by the promoter or by their relatives or by both, and the exception shall be available only till the loans are repaid, not after that. Then any amount accepted by Nidhi company or subscription in respect of chit fund, collective investment scheme, these will not be treated as a deposit. And then in case of startup, 25 lakh rupees or more received from a person in a single transaction by way of a convertible note. It should be a convertible note, and the period should not be exceeding 10 years. The repayable period should not be exceeding 10 years, then it is not a deposit. Then any amount received from an alternative investment fund, domestic venture capital, infrastructure investment trust, real estate investment, mutual fund, these will not be treated as a deposit. Then on the debenture point kolla, in case of bonds or debentures secured by first charge or a equal charge, that is charge ranking pari passu with the first charge on any asset excluding intangible assets, it is not a deposit. அதாவது bonds or debentures secured by a first charge of any asset excluding intangible, it is not a deposit. Then compulsorily convertible debentures within 10 years, it is not a deposit. Then but ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, the asset value should not be less than the debenture value. அதாவது the debenture value shall not exceed the market value of the asset. அதாவது செக்யூர் பண்ற அசட்டோட வேல்யூ மோரா இருக்கலாம், பட் லெஸ்ஸா இருக்க கூடாது. தென் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் நாட் கான்ஸ்டியூட்டிங் சார்ஜ், and it should be listed, then it is not a deposit. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் சார்ஜ் கிரியேட் பண்ணல, லிஸ்டடா இருக்கு அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். ஸோ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டூ கண்டிஷன்ல செக்யூர் டெபாசிட் இல்ல செக்யூர் டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன்ல கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூர்டும் இல்ல கன்வெர்ட்டபிளும் இல்ல. அப்படி இருந்தா என்ன பண்ணும்? செக்யூர்டும் இல்ல கன்வெர்ட்டபிளும் இல்லைன்னா இஃப் இட் இஸ் லிஸ்டட் then it is not a deposit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபிள் காட்டுறேன். அதுல நம்ம அதெல்லாம் டெபாசிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த டிபெஞ்சர் பாண்ட்ஸ் இது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராவிஷன், பட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இட் வில் பி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, திரும்ப ஐம் ரிப்பீட்டிங் அகைன் அண்ட் அகைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, it is for secured debentures and bonds. First charge or இல்லைன்னா any charge ranking pari passu, it will not be treated as deposit. Second point என்னன்னா, compulsorily convertible debentures within 10 years, it is not a deposit. Then third point என்னன்னா, non convertible debentures not constituting a charge, if it is listed it will not be treated as a deposit. So let's see, இந்த டேபிள்ல இதெல்லாம் டெபாசிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். You can pause the video and answer the question. Non-convertible debentures, it is listed constituting first charge, whether this is a deposit or not. So the answer is
Yes, and sorry, the answer is no, it is not a deposit. Why அப்படின்னா எனி டிபெஞ்சர்ஸ் irrespective இது அது கன்வெர்டபிளா இருக்கலாம் நான் கன்வெர்டபிளா இருக்கலாம் லிஸ்டடா இருக்கலாம் அன்லிஸ்டடா இருக்கலாம் அதெல்லாம் தேவையில்ல. இஃப் இட் இஸ் கான்ஸ்டியூட்டிங் ஃபர்ஸ்ட் சார்ஜ் then it is not a deposit. Let's assume this is on tangible assets. இது tangible assetsல தான் சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு அசியூம் பண்ணி we can answer. Then non-convertible debentures unlisted constituting first charge. This is an unlisted. Note the point, this is unlisted. Whether this is a deposit or not. Pause the video and answer. No, this is not a deposit. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொன்னதே தான். அது அன்லிஸ்டடா இருக்கலாம், கன்வெர்டபிளா இருக்கலாம், நான் கன்வெர்டபிளா இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இஃப் இட் இஸ் கான்ஸ்டியூட்டிங் ஃபர்ஸ்ட் சார்ஜ் இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். Then convertible debentures constituting second charge. Note the point, it is second charge. And this conversion, let's assume it is compulsory. Compulsory we can assume it is constituting second charge. Whether this is a deposit or not. Pause the video and answer. This is also not a deposit. This is consist of second charge only. அப்புறம் எப்படி இது டெபாசிட் இல்லைன்னு சொல்றோம்னா ஏன்னா it is a compulsory debentures. It doesn't matter. It is secured or not. Whether that is a first charge or second charge, that doesn't matter. If it is compulsory convertible debentures, that is not a deposit. Then so next question is non-convertible debentures listed constituting charge on the intangible assets. Note the point, it is intangible asset. Pause the video and guess the answer. Answer என்ன அப்படின்னா still it is not a debenture. ஏன்னா it is a non-convertible debentures listed and constituting charge on the intangible assets. Nothing but it is not a secured asset. It is not constituting charge அப்படின்னா அர்த்தம். ஏன்னா ஒரு கம்பெனி இன்டான்ஜிபிள் அசட்ஸ்ல சார்ஜ் கிரியேட் பண்ணவே முடியாது. இஃப் இட் இஸ் கிரியேட்டிங் சார்ஜ் அந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இட் இஸ் நாட் வேலிட். ஏன்னா லாலே சொல்லியிருக்காங்க சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சார்ஜ் ஷுட் நாட் பி கிரியேட்டட் ஆன் த இன்டான்ஜிபிள் அசட். ஸோ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் not secured deposit, not secured அப்படின்னா it will be treated. So non-convertible debentures not constituting any charge. This means not constituting any charge listed. Third condition fulfilled ஆகுறதுனால it will not be treated as a deposit. Then convertible debentures, let's assume it is compulsory. This conversion is compulsory for 15 years and constituting equal charge. Equal charge na nothing but first charge charge paribasu with the first charge. It is constituting equal charge, compulsorily convertible for 15 years. Whether this is a deposit or not. This is also not a deposit. Because any debenture, any bond which is constituting a first charge is not a deposit. It doesn't matter whether convertible non convertible எத்தனை வருஷத்துக்குள்ள convertible இதெல்லாம் மேட்டரே கிடையாது. Once it is constituting equal charge, it is not a deposit. Hope you understood the points. This is bit confusing. உங்களுக்கு புரியலனா திரும்ப அதை நீங்க ரீட் பண்ண இந்த டேபிளையே நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா you will get to know the concept. Then next acceptance of deposits by member. Actually acceptance of deposits by member provision acceptance of deposits from public provision more or less same தான். கொஞ்சம் சின்ன changes தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் acceptance deposit from public கிட்ட அந்த ப்ராவிஷன்ஸ் பார்த்துட்டோம்னா மெம்பர்ஸ் ப்ராவிஷன்ஸ் பார்த்த மாதிரி தான். அது பார்த்துட்டு அது பார்க்கும்போதே அப்படியே மெம்பர்ஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இந்த ப்ராவிஷனுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியவும் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃபார் பப்ளிக் அதுக்கு என்னென்ன ப்ராவிஷன் அப்படின்னு பார்க்கணும். இட் ஷுட் பி an eligible company. It is covered under section 76.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெட்வொர்த் இது இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்ததா நெட்வொர்த் எவ்வளவு நெட்வொர்த் டர்ன் ஓவர் கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும் அண்ட் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணும் அண்ட் த சேம் நீட் டு பி filed with the registrar before making any invitation public கிட்ட இன்விடேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே we need to file the resolution copy with the registrar then in case of in case the company is accepting deposits within the limits then ordinary resolution is not resolution is sufficient ஆனா என்ன லிமிட்னு நமக்கு சொல்ல சோ தேவையில்ல obtaining credit rating so this condition is applicable for only eligible company மட்டும்தான் credit rating obtain பண்ணும் credit ratingனா என்ன அப்படின்னா credit ratingங்கிறது ஒரு authorized credit rating agency recognized credit rating agency அதுக்குன்னே ஒரு ஏஜென்சி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட liabilities assets எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அவங்களோட creditability whether they are able to repay their deposits whether they are able to repay their loan அவங்களோட creditability எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்சில் கம்பெனியோட creditability பொறுத்து அவங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் கிரெடிட் ரேட்டிங் given rating ensuring adequate safety shall be informed to the public at the time of invitation the rating should inform adequate safety அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா adequate safetyனா என்ன அப்படின்னா it should not be below the minimum investment grade rating அதுக்கு கீழே இருந்ததுன்னா it will not be treated as a safety deposit it will be treated as a risky one so minimum investment grade அட்லீஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அல்லனா அதுக்கு மேல இருக்கணும் இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும் ஷால் பி இன்ஃபார்ம் டு த பப்ளிக் அட் த டைம் ஆஃப் இன்விடேஷன் டெபாசிட் இன்வைட் பண்ற டைம்லயே இந்த கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் த ரேட்டிங் ஷுட் பி அப்டைன்ட் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் கிரெடிட் ரேட்டிங் அப்டைன் பண்ணிட்டே இருக்கும் டூரிங் த டென்யூர் ஆஃப் த டெபாசிட்ஸ் and the same credit rating should be sent to the registrar along with the return of deposits in form DPT3. Then charge creation on assets necessary if deposits are secured. Secured deposit இருந்தது அப்படின்னா deposits issue பண்ண 30 daysக்குள்ள accept பண்ண 30 daysக்குள்ள they need to create charge on its asset. The amount should not be less than the amount of deposits accepted amount of charge should not be less than the amount of deposit accepted nothing but already பார்த்த அதே பாயிண்ட் தான் asset ஓட value should not be less than the value of deposits and deposit actually it is not only deposits the value of security should not be less than deposits as well as interest deposit interest ரெண்டையுமே cover பண்ற மாதிரி இருக்கணும் that value of security then it cannot be a company accepting secure deposits create security on its intangible assets only intangible assets la security create பண்ண முடியாது then market value of assets shall be assessed by a registered valuer அவர் certify பண்ணி assess பண்ணிக்கணும் then security shall be created in favor of a trustee why trustee டிபெஞ்சருக்கு எப்படி ஒரு ட்ரஸ்டி இருக்காங்களோ அதே மாதிரி டெபாசிட்டுக்கும் ஒரு ட்ரஸ்டி இருப்பார் அவரோட வேலையே என்னன்னா இஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஸோ ஒவ்வொரு டெபாசிட்டர் ஃபேவர்லையும் சார்ஜ் கிரியேட் பண்ணுறதை விட அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ட்ரஸ்டியோட ஃபேவரில் சார்ஜஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க ஸோ ட்ரஸ்டி வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கிறதுனால திஸ் சார்ஜ் வில் பி கிரியேட்டட் டு த ட்ரஸ்டி தென் tenure for which deposits can be accepted not less than 6 months அதாவது 6 months to 30 months minimum 36 months minimum 6 months maximum 36 months 6 monthsக்கு கம்மியா டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் ப்ரொவைடர் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா it shall not exceed 10% of the aggregate of the paid up capital free reserve securities premium அது 10%க்கு மேல அக்செப்ட் பண்ண கூடாது அதே மாதிரி it should be repayable on or after 3 months அட்லீஸ்ட் 3 monthsக்கு அப்புறம் தான் அவங்க ரீபே ஓகே appointment of trustee
ஃபார் டெபாசிட்டர்ஸ் எப்படி ஒரு டிபெஞ்சருக்கு ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டெபாசிட்டுக்கும் ட்ரஸ்டி வந்து அந்த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ எல்லா கம்பெனியுமே ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. எந்தெந்த கம்பெனிலாம் செக்யூர் டெபாசிட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் செக்யூர் டெபாசிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் மட்டும் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணணும். ட்ரஸ்டி நீட் டு பி அப்பாயிண்டட். ப்ரைவேட் கம்பெனியோ பப்ளிக் கம்பெனியோ இஃப் தே ஆர் இஷ்யூவிங் செக்யூர் டெபாசிட்ஸ் தே நீட் டு அப்பாயிண்ட் ட்ரஸ்டி. His written consent need to be obtained and the same need to be given in the advertisement. Deposit trust deed எப்படி டிபெஞ்சர் ட்ரஸ்ட் டீட் இருக்கோ அதே மாதிரி டெபாசிட் ட்ரஸ்ட் டீட் அப்படிங்கிறது பிஃபோர் 7 days ஆஃப் இஷ்யூவிங் த சர்க்குலர் இஷ்யூ பண்ற 7 daysக்கு முன்னாடி அந்த டெபாசிட் ட்ரஸ்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணணும். டெபாசிட் ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா it is an agreement between the company and the deposit trustee. Deposit trusteeக்கும் கம்பெனிக்கும் போடுற அக்ரிமெண்ட் ஜஸ்ட் லைக் டிபெஞ்சர் ட்ரஸ்ட் டீட் மாதிரி தான் டெபாசிட் ட்ரஸ்ட் டீடும். எந்தெந்த அசெட்ல சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் அந்த ட்ரஸ்ட் டீட்ல இருக்கும். And company side lende promises that these assets will not be sold without the permission of the trustee. அந்த மாதிரி company side lende சில promises இருக்கும். That is called a deposit trustee. It should be in form DPT 2. Then no person யாரெல்லாம் trustee ஆக முடியாது அப்படின்னா if he is a director, key managerial person or any other officer or employee. Director, key managerial person or officer or employee of that particular company or even holding company, subsidiary company, associate company cannot become a trustee. அதே மாதிரி ஒரு depositor cannot be a trustee. Depositor of that company, holding subsidiary கிடையாது, depositor of that company cannot become a trustee. அதே மாதிரி anybody who is indebted to that particular company or subsidiary holding or subsidiary of that holding or associate, that person cannot become a trustee. அதே மாதிரி next, if he has any pecuniary relationship with the company then he cannot be a trustee. அதே மாதிரி if he is providing any guarantee agreement to the principal debts then he cannot be a which is secured by the deposits then he cannot be a trustee. அதே மாதிரி if he is related to any person specified in the clause, அதாவது director, managerial persons or officer, employeeக்கு ரிலேட்டிவா இருக்காங்க அப்படின்னா that person cannot become a trustee. ஒரு ட்ரஸ்டியை அவரோட சர்வீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி நம்மளால அவரை ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியால ஒரு ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ண முடியாது. நோ ட்ரஸ்டி ஷால் பி ரிமூவ்டு பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம் எக்ஸப்ட் வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் த டைரக்டர்ஸ். எல்லா டைரக்டர்ஸோட கன்சென்ட்டோட தான் பிஃபோர் ஹிஸ் எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம் அவரோட எக்ஸ்பைரி டைம் முடியறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் நீட் டு present in the meeting. Then meeting of depositories to be held by the trustee. எப்படி ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டி மீட்டிங் வைக்கணுமோ அதே ப்ராவிஷன்ஸ் தான் டெபாசிட்டர்ஸ்க்கும். அந்த ட்ரஸ்டி என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் 1/10 of the debenture holders in value, it is in value not in numbers. 1/10 of the debenture holders in value if they request, அவங்க request பண்ணாங்கன்னா in writing, then trustee வந்து மீட்டிங் ஹோல்ட் பண்ணும், மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி இஃப் ட்ரஸ்டிக்கு தெரிஞ்சு ஏதாவது கம்பெனி ஏதாவது டிஃபால்ட் பண்றாங்க ஆர் கம்பெனி ஏதோ ஒன்று பண்றாங்க that is affecting interest of the debenture holders, company is doing something that is affecting the interest of the depositors, then in that case also trustee என்ன பண்ணும் அப்படின்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். தென் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ், மேக்ஸிமம் கம்பெனி எவ்வளோ டெபாசிட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் ஆக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் எலிஜிபிள் கம்பெனியா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து எலிஜிபிள் கம்பெனியா இருந்தது அப்படின்னா ஃப்ரம் இட்ஸ் மெம்பர், அதோட மெம்பர்ஸ் கிட்ட இருந்து தே கேன் accept maximum 10%. members கிட்ட இருந்து 10% of its paid up share capital, free reserve, securities premium. இதுல 10% தான் accept பண்ண முடியும். from public, eligible company வந்து from member கிட்டையும் accept பண்ணலாம், அதே மாதிரி from public கிட்டையும் accept பண்ணலாம். so from members they can accept 10%, அதே மாதிரி from other than members, அதாவது from public எவ்வளோ accept பண்ணலாம்னா 25%. so the
25%. ஸோ த மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 35%. அதில் 10% வந்து ஃப்ரம் மெம்பர்ஸ் அண்ட் 25% ஃப்ரம் நான் மெம்பர்ஸ். 25% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இது வந்து நம்ம பார்த்தது வந்து எலிஜிபிள் கம்பெனிக்கு. இதே இது சப்போஸ் நாட் எலிஜிபிள் கம்பெனி அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு நான் விச் இஸ் அ பப்ளிக் கம்பெனி, நாட் அன் எலிஜிபிள் கம்பெனி அப்படின்னா, they can accept from its members up to maximum of 35%. 35% of paid up share capital, free reserve and securities premium. அவங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து they can accept 35%. In case of specified public company and private companyக்கும் specified IFSC public companyக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, they can accept 100% of paid up share capital, free reserve and securities premium. அதாவது இது எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு they can accept deposits and they need to file the details in DPT3. அதாவது return of depositல they need to file the details. And there is one more exception. அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் shall not apply to a private company which is a startup. ஸ்டார்ட் அப் பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது அவங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. they can எவ்வளோ வேணா they can take it from the members. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனினா எத்தனை இயர்ஸ்னா 10 years from the date of its incorporation. Then a private company which fulfills all the condition. If any private company, if it is fulfilling all the condition, அந்த கம்பெனிக்கும் மேக்ஸிமம் லிமிட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எந்தெந்த கம்பெனினா an association which is not an associate or subsidiary company of any other company, or the borrowings is less than twice the paid up share capital and paid up share capital or 50 crore rupees, whichever is less. paid up share capital or 50 crore rupees இதுல எது கம்மியோ அதை விட கம்மியா borrowings இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி borrowings இருக்கணும். Then has not defaulted in the repayment of such borrowings. அந்த borrowingsல எந்த default இருக்கக்கூடாது. If all these conditions are fulfilled, அந்த private companyயுமே no limit, அவங்க எவ்வளோ வேணா deposits accept பண்ணலாம் from its members. It may be noted that all the companies shall file the details of monies with the register in form DPT3. அதாவது return of allotmentல submit பண்ணும், return of depositல submit பண்ணும். Then next point என்ன அப்படின்னா, அதே மாதிரி கவர்மெண்ட் எலிஜிபிள் கம்பெனியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் மேக்ஸிமம் 30% தான். ஆனா இந்த பைஃபர்கேஷன் இருக்குல்ல, மற்ற எலிஜிபிள் கம்பெனினா 10% ஃப்ரம் மெம்பர்ஸ், 10% from members and 25% from non-members இருக்குல்ல, அந்த பைஃபர்கேஷன் வந்து கவர்மெண்ட் கம்பெனிக்கு கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி இந்த என்டையர் 35%மே ஃப்ரம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஆர் ஃப்ரம் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கலாம், ஆர் இங்க 25 அங்க 10 அப்படி இது எந்த பைஃபர்கேஷன் வேணா அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். பட் டோட்டலா 35% தான் லிமிட். 35% ஆஃப் இட்ஸ் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம். தென் சர்க்குலர் இன் ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது இந்த மாதிரி எப்படி நம்ம ஷேர்னா எப்படி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றோமோ அது மாதிரி ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்றோம். ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்றோம், டிபெஞ்சருக்கு எப்படி ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்றோம், அதே மாதிரி டெபாசிட்டருக்கும் ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்ணும். அதாவது சர்க்குலர் இந்த ஃபார்ம் ஆஃப் DPT1. தட் ஷுட் பி இன் ஃபார்ம் DPT1. தட் ஷுட் பி பப்ளிஷ்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இன் வெப்சைட் ஆஃப் த கம்பெனி. ஃபைலிங் வித் ரெஜிஸ்டர் 30 daysக்கு முன்னாடியே we need to file the 30 days before the issue of advertisement. Advertisement issue பண்ற 30 daysக்கு முன்னாடியே அந்த காப்பி ஆஃப் த அந்த காப்பி வந்து should be signed by a majority of the director. Majority of the director அதை சைன் பண்ணியிருக்கணும். If directors இல்ல அப்படின்னா their agents வந்து சைன் பண்ணி we need to deliver the same to the registrar. This is for public company, this need to be signed by the director. Majority of the director சைன் பண்ணியிருக்கணும். அதே பிரைவேட் கம்பெனிக்கு அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர் சைன் பண்ணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது.
ஃபைலிங் ஆஃப் சர்க்குலர். இதுல வந்து ஃபைல காப்பி வித் த ரெஜிஸ்டர் வித்தின் 30 days பிஃபோர் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்க்குலர். சர்க்குலர் இஷ்யூ பண்றதுக்கு 30 daysக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து இந்த சைன் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து கிடையாது. ஒன்லி எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனிக்கு தான் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள். வேலிடிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படின்னா அப் டு 6 months ஃப்ரம் த க்ளோஷர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இன் விச் the advertisement is issued or the date of annual general meeting whichever is earlier. இதுல எது earlier-ஓ அதுதான் validity of the advertisement. Suppose இந்த financial year வந்து 1/4/25 இருந்து 31 March 26 இதுதான் financial year. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னைக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா மேல இஷ்யூ பண்றாங்க. May 25ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த இயரோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியுதுன்னா 31st March 26. அதுல இருந்து 6 months. அதுல இருந்து 6 monthsனா எவ்வளோனா செப்டம்பர் 26 செப்டம்பர் 26 வரைக்கும் தான். செப்டம்பர் 26 ஆர் த டேட் ஆஃப் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இதுல எது ஏர்லியஸ்டோ அதுதான் வேலிடிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அப் டு 6 months எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்படிதான். அப் டு 6 months from the closure of the financial year in which it is issued. அது இஷ்யூ பண்ண க்ளோஷர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து இஷ்யூ பண்ணது May 25. அதோட க்ளோஷர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 31st March 26. அதுல இருந்து 6 months அப்படிதான் கால்குலேட் பண்ணணும். டேட் ஆஃப் த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். சப்போஸ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கே வைக்கல அப்படின்னா என்னைக்கு வச்சிருக்கணும்? த லேட்டஸ்ட் டேட் ஆன் விச் ஏஜிஎம் ஷுட் ஹாவ் பீன் ஹெல்ட். என்னைக்கு வச்சிருக்க வேண்டியது அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணல அந்த டேட். இதுல எது ஏர்லியஸ்டோ தட் வில் பி த டேட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். ஃப்ரெஷ் அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் இன் ஈச் சக்சீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணி they need to invite deposit. தென் இஷ்யூ அண்ட் எஃபெக்டிவ் டேட். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனினா அட்வர்டைஸ்மெண்ட் அப்பியர்ட் இன் த நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ண டேட் தான் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இதே சர்க்குலர் அதாவது மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவாங்களா த டேட் ஆன் விச் த சர்க்குலர் வாஸ் டிஸ்பேச். என்னைக்கு அதை டிஸ்பேச் பண்ணாங்களோ தட் டேட் வில் பி த இஷ்யூ அண்ட் எஃபெக்டிவ் டேட். அதுல இருந்து தான் இந்த வேலிடிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. தென் மெயின்டெனன்ஸ் அண்ட் யூசிங் ஆஃப் டெபாசிட் ரிடம்ஷன் ரிசர்வ் டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ். எப்படி டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருக்கோ அதே மாதிரி டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் 30th April ஆஃப் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 20% மெச்சூரிங் டூரிங் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயர் கெப்ட் இன் அ ஸ்கெடியூல் பேங்க் இன் அ செப்பரேட் பேங்க். ஸ்கெடியூல் பேங்க் இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா 31st March 2023 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல சப்போஸ் லெட்ஸ் டேக் 30 lakhsக்கு டெபாசிட் வந்து மெச்சூர் ஆகுது. அதாவது அந்த கம்பெனி ரீபேமெண்ட் பண்ணும் 30 lakhs ஒர்த்தில் டெபாசிட்ஸை ரீபேமெண்ட் பண்ணும் அப்படின்னா வித்தின் 30 days அதாவது 30th April 25 30th Aprilக்குள்ள they need to deposit at least 25%. At least 25% of the 30 lakhs. 30 lakhsல 25% they need to deposit. 25% இல்ல 20%. Sorry, it is 20%. 20% of the amount deposit பண்ணும் in a scheduled bank in a separate bank account. And அந்த deposit amount ரீபேமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும், வேற எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண கூடாது. அண்ட் சேம் ஷுட் நாட் ஃபால் பிலோ 20% at any time. Sailing on the rate of interest and brokerage payable on the deposit. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ ஸ்பெசிஃபை பண்ண ரேட்டுக்கு மேல நோ கம்பெனி கேன் பே புரோக்கரேஜோ இன்ட்ரெஸ்டோ. ஆர்பிஐ ஸ்பெசிஃபை பண்ண ரேட்டுக்கு மேல பே பண்ண முடியாது. அதே மாதிரி புரோக்கரேஜ் யாருக்கு பே பண்ணணும்னா எக்ஸப்ட் புரோக்கரேஜ் யாருக்கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் பே பண்ணணும். It shall be paid to any person except the person who is authorized
in writing. அதாவது no brokerage shall be paid to any person except the person who is authorized in writing by the company to solicit deposit. யார் டெபாசிட் பிடிச்சு கொடுக்குறேன்னு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் brokerage பே பண்ணணும். தென் ஃபைலிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் மேக்கிங் டெபாசிட். கம்பெனி எப்படி யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி டெபாசிட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களோட அமௌண்ட்டை தான் கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கணும். Submitting by the intending depositor for the acceptance of deposit. Application shall contain a declaration that the deposit is not being made out of the money borrowed by him from any other person. அந்த மணி வேற யார்கிட்ட இருந்தோ கடனா வாங்கி இன்னொரு இந்த கம்பெனில டெபாசிட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணோம். டெபாசிட் இன் ஜாயிண்ட் நேம்ஸ். Deposit can be in joint name not exceeding 3. It should not be exceeding 3. Joint deposit may accept with a clause with or without any clause. அதாவது jointly அப்படின்னு சொல்லிட்டு அந்த clause இருக்கணும்னு அவசியம் இல்லை. It is not mandatory. Then any person can nominate any person at any time. எந்த ஒரு depositor, every depositor may nominate. Deposit receipt எப்படி ஷேருக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, டிபெஞ்சருக்கு சர்டிஃபிகேட் இருக்கோ அதே மாதிரி டெபாசிட்டுக்கு ரிசிப்ட் இருக்கு. டெபாசிட் ரிசிப்ட் எவ்வளோ நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா வித்தின் 21 days furnish a deposit receipt to the depositor. அவரோட டெபாசிட்டருக்கோ அவரோட ஏஜென்ட்டுக்கோ வித்தின் 21 days deposit receipt சப்மிட் பண்ணணும். தென் ரெஜிஸ்டர் ஆஃப் டெபாசிட்ஸ். எவ்ரி கம்பெனி ஷால் மெயின்டைன் அட் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ரெஜிஸ்டர் ஆஃப் டெபாசிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கணும்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் பேன் ஆஃப் த டெபாசிட்டர், பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கார்டியன், பர்டிகுலர்ஸ் ஆஃப் த நாமினி, டெபாசிட் ரிசிப்ட் நம்பர், டேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஈச் டெபாசிட், டியூரேஷன் ஆஃப் த டெபாசிட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டியூ டேட் ஆஃப் பேமெண்ட், மேண்டேட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் அது, date and dates on which the payment of interest shall be made, particulars of security or charge, any other relevant particulars, and இது வந்து shall be made within 7 days. The entry shall be made within 7 days and the same need to be authenticated by a director or company secretary or any other person authorized, any other officer authorized. எவ்வளோ நாளைக்கு இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் பி ப்ரிசர்வ் நாட் லெஸ் தேன் 8 years. அட்லீஸ்ட் 8 yearsக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இயர் இன் விச் த லாஸ்ட் என்ட்ரி இஸ் மேட். லாஸ்ட் என்ட்ரி என்னைக்கு பண்ணாங்களோ அதுலேருந்து 8 yearsக்கு இதை மெயின்டைன் பண்ணோம். தென் ப்ரீமெச்சுவர் ரீபேமெண்ட். ஒரு டெபாசிட்டோட டேர்ம் 10 years, பட் அந்த பர்சன் வந்து 10 years முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 yearsல என்னோட டெபாசிட்டை ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட்டர் கேட்டாரு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரீமெச்சுவர் ரீபேமெண்ட். அப்படி பண்ணலாமானா எஸ், இஃப் அ டெபாசிட்டர் ரெக்வஸ்ட் அப்படி பண்ணலாம். பட் கம்பெனிக்கு அப்படி ப்ரீமெச்சுவரா ரீபேமெண்ட் பண்றதுனால கம்பெனிக்கு லாஸ் தான். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா கம்பெனிக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%னா அவங்க 11% பே பண்ணா போதும். பட் திஸ் கண்டிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் இஃப் இட் கண்டைன். But reduction of rate of interest is not applicable if premature repayment made in order to reduce the total amount of deposit to bring it within the permissible limit. அந்த permissible limit குள்ள கொண்டு வர்றதுக்காக டெபாசிட்டை ப்ரீமெச்சுவரா கம்பெனியே ரீபேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரிடக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி டு ப்ரொவைட் ஃபார் வார் ரிஸ்க்குக்காக ஆர் எனி அதர் ரிலேட்டட் பெனிஃபிட் டு அ பர்சனல் நேவல் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு டு தேர் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு பே பண்றாங்க அப்படின்னா டூரிங் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி அவங்களுக்கு பே பண்றாங்கன்னா அப்பையும் ரிடக்ஷன் பண்ணக்கூடாது. தென் 6 monthsக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். 6 monthsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா that will be considered as a 1 year. If it is contain any part of the year which is less than 6 months then it shall be excluded. அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். 6 or 6 months மேல 6 or 6 monthsக்கு மேல இருந்துச்சுன்னா it shall be counted as a year. Then premature closure of deposit to earn high rate of interest. அதாவது ஒரு டெபாசிட் ஹோல்டர் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா கம்பெனிக்கும் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் லாங்கர் பீரியடுக்கு டெபாசிட் தேவை,
ஆல்ரெடி வந்து 10 இயர்ஸ்க்கு டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, 12% அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி 15 இயர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸோ 50 இயர்ஸ் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால அவங்க அந்த டெபாசிட்டர் ஹோல்டர்ஸ்க்கும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். தட் இஸ் 15% கூட பே பண்ணலாம். அந்த அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பை ரெனியூவிங் த டெபாசிட் கம்பெனி ஷால் பே ஹிம் த ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி இஃப் த டெபாசிட் ரெனியூவ்டு ஃபார் அ பீரியட் லாங்கர் தேன் த அன்எக்ஸ்பயர்ட் பீரியட் ஆஃப் டெபாசிட். சரி 8 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா 8 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு மேல அந்த ரெனியூ பண்ணிருக்கணும். நம்ம கேஸ்ல 5 இயர்ஸ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் அக்செப்டபிள் அந்த மாதிரி இருக்கணும். தென் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ் வித் ரெஜிஸ்டார். ரெஜிஸ்டார் கிட்ட we need to file the return of deposits in DPT3 எவ்ரி மார்ச் 31st. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ டெபாசிட் இருக்கு அந்த டெபாசிட்டோட டீடைல்ஸை ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ல ஒவ்வொரு வருஷமும் 31st மார்ச் ஆன் ஆர் பிஃபோர் 30th ஜூன் ஆஃப் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 30th ஜூனுக்கு முன்னாடி அந்த வருஷத்தோட டெபாசிட்ஸ் பத்தின டீடைல்ஸை சப்மிட் பண்ணோம். This condition is not applicable for a government company. Then disclosure in financial statement. Financial statementல eligible public company எப்படி disclose பண்ணுவாங்கன்னா by way of note. நோட்ல மென்ஷன் பண்ணுவாங்க எவ்வளோ டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இட்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கினது மட்டும்தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கினதை டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை நோட்ஸ்ல. பட் பேலன்ஸ் ஷீட்ல அவங்க டெபாசிட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் நோட்ஸ்ல வந்து சொல்ல தேவையில்லை. ஒன்லி அந்த டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லணும். பிரைவேட் கம்பெனிக்கு என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரைவேட் கம்பெனி கேன் அக்செப்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் டைரக்டர் அஸ் வெல் அஸ் ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர். டைரக்டர்கிட்ட இருந்தும் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம், அதே மாதிரி ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர்கிட்ட இருந்தும் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க நோட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நோட்ல என்ன பண்ணும் அப்படின்னா பிரைவேட் கம்பெனி பை வே ஆஃப் நோட் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணும். டைரக்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டைரக்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் வந்திருக்கு, அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ் ஆஃப் த டைரக்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பிரைவேட் கம்பெனி மென்ஷன் பண்ணும். பப்ளிக் கம்பெனிக்கு ஒன்லி டைரக்டர் மட்டும்தான். தென் நெக்ஸ்ட் வந்து பீனல் ரேட். சப்போஸ் அந்த கம்பெனி ரீபேமெண்ட் பண்றதுல டிஃபால்ட் பண்றாங்க அப்படின்னா shall pay a penal rate of interest at 18%. 18%ல interest pay பண்ணும் for the delay, for the default, and no right to alter any terms and conditions. Once வந்து terms and conditionsலாம் fix பண்ணி டெபாசிட் ரைஸ் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் டீட்லாம் போட்டு டெபாசிட் வாங்கினதுக்கு அப்புறம் டெபாசிட் ஹோல்டரை அஃபெக்ட் பண்ற மாதிரி மே ப்ரூவ் டெட்ரிமெண்டல் டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெபாசிட் ஹோல்டர்ஸ். டெட்ரிமெண்டல்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அல்டர் பண்ணக்கூடாது. டெபாசிட் ட்ரஸ்ட் டீட்ல எந்த ப்ராவிஷனையும் அல்டர் பண்ணக்கூடாது. டெபாசிட் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்லையும் எதுவுமே அல்டர் பண்ண முடியாது. Then punishment for contravention. Suppose the company is contravening any of the provisions, company and every officer ரெண்டு பேருக்குமே 5,000 rupees fine போடுவாங்க. maximum 5,000 rupees. In addition to that 5,000 plus 500 for every day after the first day அப்புறம் every day 500 accumulate ஆகிட்டே வரும். இதுல வந்து மேக்ஸிமம் எவ்வளோனே சொல்ல. ஸோ 500 for a day. தென் இவ்வளோதான் வந்து ப்ராவிஷன்ஸ் ஃபார் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் பை ஏ எலிஜிபிள் கம்பெனி. மெம்பர்ஸ்லையும் மோஸ்ட்டாக நம்ம எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் விட்டு போயிருக்கோ அது மட்டும் ஐ வில் டீச் நவ். விட்டு போன பாயிண்ட்ஸ் மட்டும் வி வில் சி. பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்றது, ஃபைலிங் ஆஃப் சர்க்குலர் வித் ரெஜிஸ்டார், டெபாசிட்டிங் சர்டன் அமௌண்ட், அதாவது அந்த பார்த்தோம் இல்லையா அந்த 30% டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அதெல்லாம் பண்ணணுன்னே அவசியம் இல்லை.
and certificate as to no default shall not apply to a private company. Private company க்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் applicable இல்ல. if if இந்த இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா applicable இல்லை. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா provided the private company accept deposits from members, money is not exceeding 100% of the paid up share capital, free reserve, securities premium. Suppose அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 100% ஃப்ரீ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ் ஆர் செக்யூரிட்டி ப்ரீமியம் 100%க்கு மேல வாங்கல அப்படின்னா திஸ் கண்டிஷன், இந்த எந்த கண்டிஷனுமே இஸ் நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபார் 5 இயர்ஸ்க்கு திஸ் கண்டிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். And in any private company fulfilling all the below condition, which is not a associate company, subsidiary company, if the borrowings are not less than if the borrowings are less than twice of the paid up share capital and 50 crore rupees, whichever is lower. அதை விட கம்மியா இருந்தது அப்படின்னு கம்மியா இருக்கணும். And there should not be any default in the repayment. If all the 3 conditions are fulfilled, that private company need not to comply with any of the details. But என்ன பண்ணும் அப்படின்னா they need to file அவங்க வந்து ரெஜிஸ்டார் கிட்ட சர்க்குலர் ஃபைல் பண்ண தேவையில்லை. பட் அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன ஃபைல் பண்ணோம் அப்படின்னா டெபாசிட் ரிட்டர்ன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட், அது வந்து ஃபைல் பண்ணும். த டீடைல்ஸ் ஆஃப் மணிஸ் அக்செப்டட் டு த ரெஜிஸ்டார் இன் ஃபார்ம் DPT 3ல சப்மிட் பண்ணும். திஸ் இஸ் ஒன் எக்ஸம்ஷன் அவைலபிள் ஃபார் பிரைவேட் கம்பெனி. தென் வேற எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ப்ராவிஷன்ஸ் எல்லாம் ஓவர். தென் இன்னும் 2 சின்ன டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ வில் சி அந்த 2 டாப்பிக்கையும் பார்த்துட்டு வில் க்ளோஸ் திஸ் சாப்டர். அவ்வளோதான். ரொம்ப குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் ரெண்டுமே. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆக்செப்டட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ண டெபாசிட்டுக்கு என்ன ப்ராவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தின் 3 months ஃபைல் வித்தின் 3 months கமென்ஸ்மெண்ட், அந்த புது ஆக்ட் கமென்ஸ்மெண்ட் ஆன 3 monthsக்குள்ள a statement showing all the deposits accepted, sums remaining unpaid, எவ்வளோ டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பே பண்ணணும், வித் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரீபேமெண்ட்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எப்படி ரீபேமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தட் கம்பெனி நீட் டு ஃபைல் வித் ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்ணும். அண்ட் வித்தின் 3 years அந்த டெபாசிட்டோட டென்யூர் வந்து 3 yearsக்கு மேல இருந்தாலுமே within 3 years they need to repay the deposit. சப்போஸ் டெபாசிட்டோட டென்யூர் வந்து 3 yearsக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அந்த டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடி whichever is earlier அதுல ரீபேமெண்ட் பண்ணணும். பட் சப்போஸ் அந்த டென்யூர் வந்து 3 yearsக்கு மேல இருக்கு, அந்த கம்பெனி வந்து எந்த டிஃபால்ட்டுமே பண்ணல, has been repaying without any default, அந்த டியூ டேட்ல கரெக்டா பே பண்றாங்க அப்படின்னா இந்த பி கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. பாயிண்ட் பி above shall be deemed to have been complied with. அவங்க வந்து 10 year அப்போ ரீபேமெண்ட் பண்ணா போதும். தென் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஃபார் ரீபேமெண்ட். ட்ரிபுனல் மே சப்போஸ் அந்த கம்பெனிக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னா ட்ரிபுனல் மே அலோவ் ஃபர்தர் டைம் as consider reasonable to the company. கம்பெனிக்கு எது ரீசனபிள்னு தோணுதோ அது வந்து அந்த ட்ரிபுனல் வந்து ஆர்டர் பண்ணலாம். பனிஷ்மெண்ட் ஃபார் நான் ரீபேமெண்ட், இந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்றதுக்கு எதுவும் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா தட் கம்பெனி வில் ஹாவ் அ பெனால்டி ஆஃப் 1 crore rupeesல இருந்து மேக்ஸிமம் 10 crore rupees வரைக்கும் இருக்கும். ஆஃபீஸருக்கு imprisonment which may extend to 7 years and fine will be 25 lakhs rupees to 2 crores வரைக்கும் இருக்கும். Then power of central government to decide certain questions. ஓகே, அதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ராவென்ஷன். இந்த செக்ஷன் 73ல இருந்து 76ல என்ன கான்ட்ராவென்ஷன் பண்ணாலுமே ஃபெயில்ஸ் டு ரீபே அதெல்லாம் பண்ணா அப்படின்னா பனிஷ்மெண்ட், கம்பெனிக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா அதே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லை, இது வேற. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 1 crore rupeesல இருந்து ட்வைஸ் த அமௌண்ட். இங்க வந்து 1 crore rupeesல இருந்து 10 crore rupeesஆ? ஆமா, 1 crore rupeesல இருந்து 10 crore rupees. ஆனா அந்த இடத்துல வந்து இது வந்து
if fail to pay the deposits accepted before the commencement தான் 1 crore to 10 crore rupees. இது வந்து நார்மலாவே இருக்கிற எந்த இது வந்து நார்மலா எந்த ப்ராவிஷனை கம்ப்ளை பண்ண நான் கம்ப்ளைன்ஸ் ஆனாலும் 73ல இருந்து 76ல 73 ஆர் 76 இதுல எந்த ப்ராவிஷன்ல நான் கம்ப்ளைன்ஸ் இருந்தாலும் the company have to pay a penalty of 1 crore rupees ல இருந்து 1 crore rupees or twice the amount of deposit accepted whichever is lower but not which may extend to 10 crore rupees. அதாவது 10 crore rupees தான் லிமிட். அது இங்கேயுமே 1 crore to 10 crore தான். பட் it may be twice the amount of deposit accepted. 1 crore or twice the amount of deposit accepted whichever is lower. அதுதான் மினிமமே 1 crore or twice the amount of deposit accepted. Then punishment for officer in default. Every officer have imprisonment 7 years and 25 lakhs to 2 crore rupees fine. Then suppose if they are doing anything any fraudulent எதா பண்றாங்க அப்படின்னா they will be liable under section 447 ல they will be having a punishment. So அவ்வளவுதான். So இந்த power of central government to decide certain question. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு டு டிட்டர்மைன் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் திஸ் ரூல்ஸ். மற்ற ப்ராவிஷன்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. ஸோ நம்ம சாப்டர் 5ல கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்லையுமே எதுவுமே டிஃபிகல்ட்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். சாப்டர் நம்பர் 5 முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோஸ் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் நிறையா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இஃப் யூ ரியலி லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.